டேஸ்டியான பால்கோவா 10 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டா எப்படி செய்யறதுன்றதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல தொடர்ந்து வர வீடியோஸ் பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பால்கோவா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் திக்கான பால் எடுத்துக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காய், 1 கப் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 கப் பாலுக்கு 1 கப் பால் பவுடர் கரெக்டா இருக்கும். சுகர் 1/4 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம பால்கோவா செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாணலியில எடுத்து வச்சிருக்க 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு பால் நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. பாத்திரத்தில் ஒட்டாம வரணுன்றதுக்காக தான் நெய் சேர்க்குறோம். நெய் உருகுனதும் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேர்த்த 10 செகண்ட்லேயே இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது கொஞ்சம் திக்கானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி 5 நிமிஷத்தில் இது நல்லா திக்காகி வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் பால் வச்சு பால்கோவா செஞ்சோம்னா 1 மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகும். அந்த பாலெல்லாம் சுண்டி வர்றதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும். ஆனால் நம்ம பால் பவுடர் வச்சு பால்கோவா செய்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் இந்த பால்கோவா ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம்தான் ஆயிருக்கு. நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்க. கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 2 நிமிஷத்தில் நல்லா திக்காகி வந்துடும். 2 நிமிஷத்துலேயே நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ இது கூடவே வாசனைக்காக நம்ம எடுத்து வச்சிருக்க 2 ஏலக்காயை பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா திக்காகி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நமக்கு விருப்பமான நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் பால்கோவாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.